தாவேக ஆச்சரிய குறிகள் என்னதான் சோசியல் மீடியால ஃபயர் விட்டாலும், கிரவுண்ட் லெவல்ல மக்கள் விஜயுடைய அரசியல் வருகைய பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள் தாங்க. இவர் கொஞ்சம் கடுமையா தான் விமர்சிக்கிறாரு. இருந்தாலும் பொதுவான பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள். பாருங்க. புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அவன் முதல் மந்திரியா வருவான்னு. அதனால வந்துருவார். ஏற்கனவே வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்ககிட்ட போய் இந்தியான்னு இந்தியா இந்தியா சிஎம்னு சொல்லி பேசினாங்களே அனுல் குஞ்சிங்க, அந்த மாதிரி கதை தான் அது. எப்படி ரெண்டு ஸ்டேட்ல எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? அவன் வந்தால் வரட்டும், பார்த்துக்கலாம். பொதுமக்கள் எப்படி முடிவு பண்ணுறாங்களோ பண்ணட்டும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மென்டல் மாதிரி கத்திட்டு இருக்கிறான் சார், லூஸு சார். அவங்க அப்பாவை போய் கேட்க சொல்லுங்க. கலைஞர் முட்டிக்காலை பிடிச்சிக்கிட்டு அமுக்கி விட்டுக்கிட்டு பையன் வளர்கிற வரைக்கும் படம் நடித்து ஒரு 100 படம் 50 படம் நடித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க காலை பிடிச்சி அவங்க குடும்பத்தை நக்கிக்கிட்டு கிடந்தாங்க. இப்போ தான் வளர்ந்த ரசிகர் கூட்டத்தை வந்தவொடனே வசிக்கிட்டு நம்ம ஏறி மிதிக்கலான்னு பார்க்குறாங்க. கனவுல கூட நடக்கவே நடக்காது. ஏன்னா அவன் நினப்பெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. அவன் சிஎம் வந்தாலும் சரி, அப்படியே ஒருத்தர் இந்த மக்கள் எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, யானை தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி இந்த மக்கள் தானே மண்ணள்ளி போட்டுக்குவாங்க. அதுதான் நடக்க போகுது. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ரஜினிஜி 30% வாக்கு வங்கி இருந்தது. 30 பேர் எம்எல்ஏ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனஸ்டாக அறிவாளியாக ஒதுங்கிக்கிட்டாரு. இவனுக்கு அறிவும் கிடையாது, கர்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் எப்படி இருப்பான், பேசுவான், அப்படிதான் பேசுவான்.